வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் சகோதரி अंजना रामकुमार பேசுகிறேன். नमस्ते जी, आपकी बहन अंजना रामकुमार बात कर रही हूँ. आइए स्पोकन हिंदी सीखेंगे. வாருங்கள் ஸ்போக்கன் हिंदी கற்கலாம். இன்றைய பாடம் आज का पाठ है बाइबल யோபு. अयूब की कहानी उसके बारे में बताने के लिए आई हूँ. आइए देखेंगे. பைபிள் யோபுவின் கதையை சொல்ல போகிறேன். வாருங்கள் பார்க்கலாம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். उस देश में अयुब नामक एक मनुष्य रहा करता था. परमेश्वर का भय मांगने वाला, डरने वाला एक व्यक्ति था तथा बुराई से दूर रहने वाला एक व्यक्ति था. யோபுவுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். उनको 7 बेटे और 3 बेटियां थी. யோபுவுக்கு 3000 ஒட்டகங்களும் 3000 ऊंटों, 7000 ஆடுகளும் 7000 बकरियां, 500 ஏர் மாடுகளும் 500 बैलों, 500 கழுதைகளும் 500 கதே, திரளான பணிவிடைக்காரர்கள் बहुत से दास दासियां भी थे. யோபு மிக பெரும் பணக்காரனாய் இருந்தான். अयूब बहुत ही धनी व्यक्ति था. பெரும் பணக்காரனாய் இருந்தாலும் கூட தர்ம சிந்தனை உள்ளவர். धनवाला होते हुए भी धर्म विचार रखता था. அவருடைய பிள்ளைகளும் கூட மிகவும் மரியாதையுடன் நடந்து வந்தார்கள். उसके बच्चों भी बहुत इज्जत करते थे. ஒரு நாள் தேவபுத்திரர் தேவ சந்நிதியில் வந்து நின்ற போது एक दिन यहोवा के पुत्र यहोवा के सामने उपस्थित हुए. அப்பொழுது சாத்தானும் வந்து நின்றான். और शैतान भी आए थे. தேவபுத்திரர் சாத்தானிடம் கேட்டார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? यहोवा ने शैतान से पूछा, तू कहाँ से आता है? அப்பொழுது சாத்தான் சொன்னான். तब शैतान ने उत्तर दिया, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். तब पृथ्वी पर इधर उधर घूमते बोलते फिरते आता हूँ करके यहोवा से बताया. தேவபுத்திரர் சாத்தானை நோக்கி, என் பக்தனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? तब यहोवा ने शैतान से पूछा, क्या तूने मेरा भक्त अयूब पर ध्यान किया है? உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய யோபுவை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். उत्तम गुण ईश्वर का भय मानता है और बुराई से दूर रहने वाला अयूब जैसा पृथ्वी में कोई नहीं है करके बताया. சாத்தான் தேவபுத்திரரை பார்த்து கேட்டான். ஷைத்தான் யெகோவா से पूछा, நீங்கள் தான் அவனுக்கு எல்லா சம்பத்துகளையும் கொடுத்து உள்ளீர்களே, आपने तो उसको सारी दौलत दिया है ना? ஆசீர்வதித்து இருக்கிறீர்கள், ஆசீர்வாத் தியா ஹே, ஆகையால் அவனுக்கு பயம் இல்லை, இசிலியே உஸ்கோ டர் நஹியே. எல்லாம் இருக்கும் போது சந்தோஷத்தினால் இறைவனை பிரார்த்திக்கிறான், ஆராதிக்கிறான். सब कुछ रहने से खुशी से भगवान को प्रार्थना करता है, आराधना करता है. அதே சமயம் எல்லாவற்றையும் பறிக்கும் போது மனிதன் இறைவனை பார்த்து தூஷிக்க ஆரம்பிக்கிறான். वही समय सभी चीजों को छीन लेते हैं, तब मनुष्य भगवान को देखकर ईश्वर की निंदा करता है. கர்த்தர் சாத்தானை பார்த்து சொன்னார். तब यहोवा शैतान से कहा,
இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது. सुन लो जो कुछ अय्यूब का है, जा वे सब तेरे हाथ में करता हूँ. அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். परंतु केवल उसके शरीर पर हाथ मत लगाना. அப்பொழுது சாத்தான் கர்த்தரை விட்டு போய்விட்டான். तब शैतान वहां से चला गया. அப்பொழுது சாத்தான் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய்விட்டான். சாத்தான் யோபுவை சோதனை செய்ய ஆரம்பித்து விட்டான். शैतान अय्यूब को परीक्षण शुरू कर दिया. திடீரென்று அவனுடைய வேலையாள் ஒருவன் ஓடி வந்து சொன்னான். अचानक उसका एक सेवक दौड़ के और बोला. யாரோ எதிரிகள் திடீரென்று நம்முடைய ஒட்டகங்களையும் எருதுகளையும் மாடுகளையும் வெட்டி போட்டு விட்டார்கள். किसी के दुश्मनों ने हमारे ऊंटों बैलों बकरियों को काट दिया था. மற்றொரு வேலைக்காரன் தப்பித்து வந்து யோபுவிடம் சொன்னான். एक अन्य नौकर अय्यूब से एक बताया. வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து மற்ற ஆடுகளையும் காளைகளையும் சுட்டரித்து போட்டது. आसमान से भगवान की आग गिरी, तब अन्य बैलों बकरियों जला दिया था. ஐயோ எஜமானரே, ஐயோ எஜமானரே, ஹே பிரபு, ஹே பிரபு. இன்னொரு வேலைக்காரன் ஓடி வந்து, இதை எப்படி நான் சொல்வேன், நெஞ்சே வெடித்து விடும் போல் இருக்கிறதே. दूसरा नौकर दौड़ के आकर, मैं ये कैसे कह सकता हूँ, मानो छाती ही फट जाएगी. உம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் மூத்த சகோதரன் வீட்டிலே சந்தோஷமாய் விருந்துக்கு வந்தபோது, आपके बेटे बेटियों ने बड़े भाई के घर में खुशी के साथ भोजन करने के समय, வனாந்தர வழியாய் பெருங்காற்று வீசி அந்த வீட்டின் சுவரானது இடிந்து விழுந்து அனைவரும் இறந்து போனார்கள். जंगली रास्ता से निकली तूफानी हवाएं उस घर की दीवार गिर गई और उसमें सभी लोग की मौत हो गई. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து கர்த்தரை பிரார்த்தித்தான். तब अय्यूब ने फूटकर अपना शाल फाटा और भूमि पर मुंह से बल गिरकर यहोवा से प्रार्थना किया. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். यहोवा ने दिया, यहोवा ने ले लिया, यहोवा के नाम पर आशीष दी. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இஸ் சபி में अय्यूब ने पाप नहीं किया और परमेश्वर के बारे में शिकायत भी नहीं किया. மேலும் சைத்தான் யோபுவின் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். और भी शैतान अय्यूब को सिर से लेकर पांव तक बड़े बड़े फोड़े कर दिया. तब शारीरिक पीड़ा सहनी पड़ी. அப்பொழுது அவருக்கு உடம்பினுடைய வலியானது தாங்க முடியவில்லை, பொறுத்து கொண்டார். இதை பார்த்த அவன் மனைவி, ये देखकर उनकी पत्नी ने இதை சொன்னால், एक बोली, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? अब अभी परमेश्वर से खराई से चलते रहेंगे. தேவனை தூஷித்து பரமேஸ்வர் की निंदा करो. அப்பொழுது யோபு தன் மனைவியை பார்த்து சொன்னான். तब अय्यूब ने अपनी पत्नी से कहा, நீ பைத்தியக்காரி போல் பேசுகிறாய், तुम पागल जैसे बात करती हो. தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? उसने कहा कि जब हम परमेश्वर से सुख लेते हैं तो क्या दुख न ले. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன்
उदடுகளினால் பாவம் செய்யவில்லை। ये सब में अय्यूब ने अपनी होठों से पाप नहीं किया। யோபுவின் துக்கச் செய்தியை கேட்டு அவருடைய நண்பர்களான எலிப்பாசு, பில்தாத், சோபார் ஆகிய 3 நண்பர்கள் சந்திக்க வந்தார்கள்। उसकी पीड़ा को सुनकर उनकी 3 मित्र नाम है एलिपास, पिलतात, सोपार मिलने के लिए आए थे। அந்த 3 நண்பர்களுக்கு யோபுவின் விசுவாசம் மற்றும் நேர்மையின் மீது சந்தேகம் எழும்பியது। उन 3 दोस्तों को वफादारी और ईमानदारी पर शक आ गया था। जरूर पाप किया होगा, ஏதாவது தவறு பாவம் செய்திருப்பார், அதனால்தான் இப்படி ஏற்பட்டது என்று। யோபு அப்போது புரிந்து கொண்டார், கர்த்தரை தவிர வேறு எவரும் உண்மையான நண்பர்கள் இல்லை என்று। यहोवा जैसा कोई अच्छी दोस्त नहीं है करके मन में सोच लिया। अय्यूब। யோபு கர்த்தரை தூஷிக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டான் சாத்தான்। अय्यूब यहोवा को निंदा नहीं किया करके शैतान को मालूम हो गया। இவை எல்லாவற்றையும் பார்த்து வெட்கி தலை குனிந்து போனான்। ये सब देखकर शैतान शर्मिंदा होकर चला गया। எல்லாவற்றையும் இழந்த யோபுவுக்கு மீண்டும் கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதம் பெருகும்படியாய் செய்தார்। जो कुछ खो गया था विपत्तियों में उसके बच्चे संपत्ति उसका 2 गुना भाग लौटा दिया यहोवा। 140 வருடங்கள் வரை வாழ்ந்தார் யோபு। 140 साल तक जीवित रहा था अय्यूब। என்ன அன்பர்களே, இன்றைக்கு இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன்। உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। நமஸ்தே ஜி।